அஜித்தினுடைய தீனா அந்த படமும் விஜயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்னா வந்துச்சு. அப்ப ஆல்பர்ட் தியேட்டர்னு நினைக்கிறேன். ஆல்பர்ட் இல்ல சார், அது வந்து இது என்ன தீனா வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது எதுக்காகன்னா அந்த படம் கரெக்ட் தான். அது என்ன சம்பவம்? முருகதாஸ் படம் சார், டைரக்ஷன் தீனா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் அப்பச்சன் ப்ரொடியூசர், இவர் பேரு என்ன, டைரக்டர் பேரு சித்திக். அவர் நல்ல ஜனரஞ்சமான படம், அது வந்து ஃபுல் ஆக்ஷன் படம். அப்ப நாங்க வந்து ஒரு வெறி பிடித்த விஜய் படம்னா ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும் செய்யணும், ஹவுஸ்ஃபுல் ஆகுனாதான் நாங்க நிம்மதியோட தூங்குவோம் போய். அந்த அளவுக்கு அப்படிதான் இருப்போம். அப்ப ரெண்டோருடைய படமும் ஒரே டைம்ல மோதுது. இதை நம்ம எப்படி பண்றது, பேலன்ஸ் பண்றதுன்னு போது ரெண்டுமே ஃபுல் ஆகும். ஆனா தீனா கொஞ்சம் ரேஸ்ல அப்படியே நிக்கிற மாதிரி நிற்கும். அப்போ 2-3 தியேட்டருக்கு போயிடும், 3 காம்ப்ளெக்ஸுக்கு. ரோகிணிக்கு போவேன், உதயத்துக்கு போவேன். எங்க நம்ம தலைவர் படம் எங்க புக்கான்னா சொல்லக்கூடாது. அப்பவுமே போய் ஒரு 50 டிக்கெட் முன்ன பின்னா நிற்குதுன்னா பேலன்ஸ்ல 2 இழுக்குது அப்படின்னா அந்த 50 டிக்கெட்டையும் நானே விலைக்கு வாங்கிக்குவேன். விலைக்கு வாங்கிட்டு டக்குனி ஹவுஸ்ஃபுல் போடுங்க சார், டக்குனு போடுங்க. ஏன்னா முதல் போடு நம்ம போடு போட்டாதான் நம்ம ரேஸ்ல முந்துருங்கிற அந்த மாதிரி ஒரு தாட்டு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அது வந்து டப்பட்ட பண்ணி நெஞ்சில் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு நமக்கு. நம்ம ஹீரோ படம் போட்டாதான் வெளியே பரவும். காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லி போட்டாதான் அங்க வர மற்ற படங்கள் ஓடுறவங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியே சொல்லுவாங்க அது ஹவுஸ்ஃபுல் போட்டுருக்கு விஜய் படத்துக்கு. அப்போ எனக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுறதுல நம்ம தாட்ஸ் அப்படி ஹவுஸ்ஃபுல் போட்டாதான் அந்த ஹீரோ பெரிய ஹீரோன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சு நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன்.